உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்தே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசி நேயர்களுக்கு. ஆஃப் லைட்டா மிதுனத்தை ரொம்ப பிடிக்குது. என்னன்னே தெரியல. தலைக்கு மேல இருந்த குருவ அப்பாடின்னு ஓரங்கட்டி அமிச்சிட்டீங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை. ஒரு பெரிய ஹைஃபை பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல இருப்பாங்கன்னு. அது வேற யாருக்குள்ள மிதுனத்துக்கு மட்டும் தான் செட் போகுது. ஆடியெல்லாம் வேணாம். ஆணிலேயே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதுல எக்ஸ்க்ளூசிவா மிதுனத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 2ஆம் இடத்துல தனாதிபதி அமர்ந்திருக்கிறார். முதல் விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ராசிநாதன் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஃபஸ்ட்டு நீச்சமாகி, அதுக்கப்புறம் எதிரி வீட்டுக்கு போய், அப்புறம் சுக்கிரன் வீட்டுக்கு கொஞ்ச நாள் உட்காந்து, அங்கேயும் ஒரு 4 பேரோட சேர்ந்து, அப்பாடா என்னை என் வீட்டுக்கு விடுங்கடா சாமின்ற மாதிரி வந்து உட்காந்து ஆட்சி பலம் வாங்கி அமர்ந்திருக்கிறதே மிகப்பெரிய நன்மை மிதுனத்துக்கு. எப்பயுமே இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த புதன் வந்து தன்னோட வீட்டில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அது இந்த மாதம் மிதுனத்திற்கு இனிதே மலர காத்திருக்கிறது. 10க்கு ஒரு 5 நாள் மட்டும்தான் சூரியனும் சேர்ந்து வந்து அமரப் போறார். ஸோ ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிறைய பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவேன். ஏன்னா எடுத்தோடனே நான் பிளெஸ்ஸிங்னு ஆரம்பிக்கிறேன்னா, இந்த 10ஆம் இடம் கர்மாஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல. கர்மிக்கலா என்னதான் ராசி பலன் பேசினாலும், நீங்க என்ன பண்ணீங்களோ, நீங்க என்னதானே கீழே கழுவி ஊத்துங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்களோ, உங்க ஜாதகத்துல என்ன கொடுப்புன்னு இருக்கோ, அதைத்தான் குடுப்பேன்னு சனி அடம்பிடிச்சு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுனத்துக்கு அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங் ஓப்பனிங்னு சொல்லிட்டே இருந்தேன். இந்த தடவை குரு வந்து அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வைய உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு செலுத்த போறார். அப்ப என்ன ஆகும்? கர்மா கிளென்ஸ் ஆகும். அப்ப பிளெஸ்ஸிங் தான் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் இந்த தடவை ஒரு பயங்கரமான பிளெஸ்ஸிங். அதுவும் அந்த கடக வீடே செவ்வாய்க்கு உரையப்பட்ட வீடு. முருகனுடைய பிளெஸ்ஸிங் வேற லெவல்ல இயங்கும். யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. நிறைய மிதுன ராசிக்காரர்கள் முருகனுடைய எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்றீங்கன்றத தாண்டி உணர்வீங்க. அப்படியே பேசுவான். நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது வண்டியிலலாம் அப்படியே வேலு, மயில், யாமருக்கு பயமணி இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். என்னடா பூசா இந்த மாசம் மட்டும் இப்படிலாம் பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கே. நீங்க நோட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தெரியும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் இந்த உங்களை இயக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. நிறைய முருகனோட பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா மிதுனம் தான் அப்படியே மாறி நிற்கிது. ஓகே, அதுவே சூப்பர். அடுத்து பார்த்தோன்னா, கூடவே இருந்த சுக்கிரனும் 8ஆம் தேதி பை பை சொல்லிட்டு போயிடுவார். எங்க போறாரு? 2ஆம் இடத்துக்கு போறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல. இந்த 12க்கு 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த புதன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 2க்கு நடுவில் ராசி மாட்டும் போது தான் நிறைய நல்லவைகள் கொடுப்பனைகள்லாம் கிடைக்கும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. கொஞ்சம் தூக்கத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தூங்கி எழுந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது இந்த மாசம். அது 15 தேதிக்கு தான். 15 தேதிக்கு அப்புறம் அதுவும் வந்து சரியா போயிடும். ஒன்றும் பெருசா நெகட்டிவா இல்லை. ஆனா அங்க உட்காந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து வேலையில் ஒரு நிதானம், தெளிவு கிடைக்கும். நாளைக்கே வேலையை விட்டு போயிடுவீங்கன்ற மாதிரி அமைப்பு இருந்தா கூட இன்னைக்கு நைட் அதெல்லாம் மாறும். அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் மிதுனத்துக்கு நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து குரு பயிற்சி ஆகும்போது நான் சொல்லிட்டேன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த 12 ராசியில் ஃபஸ்ட்டு மார்க் யாருக்குன்னா மிதுனத்துக்கு தான். 2ஆம் இடத்துல போய் குரு உட்கார போகிறாரு. உட்காந்து அப்படியே 4 6 8 இயக்க போகிறார். 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம்னு பேர். அந்த உத்தியோகஸ்தானத்துக்கு பார்வை கிடைக்குது. அடுத்து 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம், அதுக்கும் தொழில் ஸ்தானம்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். இது எல்லாமே இந்த தடவை இயங்க போகுது. ஸோ இங்கே உட்காந்து ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்க போறார். இந்த தடவை நான் எல்லாருக்குமே கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா டெக்னிக்கலாக சொல்லும் போது தான் நான் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் இல்லை கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னு புரியும். சும்மா நீங்கள் கீழே வந்து அப்படி இப்படி இல்லைங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகணும், உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டணும் அப்படின்னா சில கிரக அமைப்புகள் இருந்தால் தான் நடக்கும். இந்த தடவை ராசிநாதன் வந்து அமர்ந்து அப்படியே 2ல் வந்து அமர்ந்து 8 பார்ப்பார், 7ஆம் பார்வையை. அப்ப 8ஆம் இடம் தான் என்ன? திடீர் அதிர்ஷ்டம். அசிங்க அவமானப்பட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்ட எல்லா மிதுனராசிக்காரர்களுக்கும் 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி கிடைக்க போகுது. செய்யாத தப்புக்கு உங்களை பிளேம் பண்ணிட்டே இருந்த எல்லா அமைப்பும் மாறப்போகுது.
ஆனா என்னன்னா, எகைன் எப்பயும் போல அதுவா, இதுவா, அதுவா, இதுவான்ற மாரியான டைலமாக்குள்ளேயே இந்த மாதம் முழுமையும் இருக்கும். இங்க போலாமா? இல்ல அங்க போலாமா? இருப்போமா? நம்ம வாழ்க்கை எத நோக்கி போகும்? இந்த மாரியே ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட் ஒரு 15 நாளைக்கு இருக்கும். ஆனா ஆஃப்டர் 15க்கு மேல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து அமரப்போறார். இந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து அப்படி அமரும்போது என்ன ஆகும்னா, அவர் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் தலைக்கு மேல வந்து உட்காரும்போது தைரியம் பிறக்கும். பார்த்துக்கலாம் எது வந்தாலும் ஜெயிக்கணுன்ற வெறி வரும். நெறைய பேருக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். நீங்க சொல்ற சொல் மந்திர சொல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை பளுல இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். நெறைய பேர் வந்து சூரியன் தான் தந்தைக்காரர். அப்பா ஆறதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும். நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு. இல்லையா, நீங்க அப்பாவா இருந்தா உங்க பிள்ளை உங்க பேச்ச கேட்டு உங்களுக்கு ஒரு பெருமை வாங்கி தரக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்ல பிள்ளைகளை குறித்த பூரிப்பில் இந்த தடவ மகிழ்வீர்கள். இதெல்லாம் மிதுனத்துக்கு கிடைக்க போகுது. நெறைய மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்காகவே சில சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆவீங்க. அது இந்த மாதம் ஒரு 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 இது உத்வேகம் எடுத்துப்பீங்க. திடீர்னு இந்த 8ஆம் இடத்திற்கு பார்வை வருதா, இது 8ஆம் இடம் பார்வை தான் இந்த இன்சூரன்ஸ கிரியேட் பண்றது. 8ஆம் இடம் தான் வந்து உங்களுக்கான ஆயுள் காப்பீடு. 8ஆம் இடம் தான் சேவிங்ஸ். ஸோ நெறைய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ சேவிங்ஸ் பண்ணலான்ற எண்ணம் உற்பத்தியாகும். அதுவும் யாருக்காக? குழந்தைகளுக்காக. நெறைய பேர் இந்த தடவ ஏதாவது ஒரு ரூ. 1000 ஆர்டி போடுவீங்க. இதுவரைக்கும் எடுத்து வச்ச காசெல்லாம் செலவாகுதுன்னா, இந்த மாசம் அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா மிதுனனாலே நான் சொன்ன மாரி மூலக்காரங்க. இந்த தடவ உங்க மூளையால் எதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்ற தெளிஞ்சு பண்ணுவீங்க. நெறைய பேருக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்காரா, ஸோ பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மாமனார், மாமியாருடைய ஒரு அனுசரணை கிடைக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு உடையப்பட்டவர் உங்ககிட்ட வந்து உட்கார போறாரு. அப்ப என்ன ஆகும்? 3ஆம் வீடு தான் மாமனார் வீடு. ஸோ மாமனார், மாமியார் மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும். இல்ல ஏதோ ஒரு மைனஸ். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் திருமணம் பண்ண போகுது. ஆனா மாமனார், மாமியார் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் கிடைக்க போகுது. யாருக்கு? மிதுனத்துக்கு. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரு அந்த ஒரு பயம் இருந்ததுல்ல. அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு. அது இத்தன நாளா குரு தலைக்கு மேல குரு ஜென்ம குரு வனவாசம்லாம் சொல்லுவாங்க. விட்டு ஓடிடலாமா எங்கேயாதுன்ற அளவுக்கு ஒரு மாரி பைத்தியக்காரத்தனமா இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே சகாராவுல சாரல் தெளிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி சூப்பரா இருக்க போகுது. அப்படியே பிரபஞ்ச மழை உங்க மேல பொழிய போகுது. ஸோ எத பத்தியும் கவலைலாம் பட வேண்டாம். ஆனா, நம்புற இடத்துல கவனமா இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். யார்கிட்டயும் கேட்காம நீங்க யூசுவலி கையெழுத்து போட மாட்டீங்க. இருந்தாலும் சொல்றேன். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. 8ஆம் இடம் கொஞ்சம் டேஞ்சராவும் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா குருவும் பார்க்குறாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாரி தொழில்ல போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க. தயவு செஞ்சு ஜிப்லாக் போட்டுக்கோங்க வாய்க்கு. ஒரு தோழியா, ஒரு சகோதரியா சொல்றேன். மிதுன ராசிக்காரங்க ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தயவு செஞ்சு வேலை பார்க்குற இடத்துல வம்பு, தும்பு வேண்டாம். உங்கட்ட வம்பு இழுக்கிறதுக்குன்னே ராகு அனுப்புவாரு. அது எப்படி மிதுன ராசிக்காரர் சந்தோஷமா இருந்துரலாம். தப்பாச்சே அப்படின்னு. அதனால அமைதியா இருங்க. வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். யாரெல்லாம் வந்து கலைத்துறையில இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஐடில இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை கொண்டு வந்து குடுத்து, மற்றவர்களுக்கு அதன் மூலமாக ஏதோ ஒரு சலுகை குடுக்குறீங்களோ, கவனமா இருக்கணும். மெடிக்கல் ரெப் வேலை பார்க்குறீங்களோ, இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் அல்டிமேட்டான பலன். ஆனா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். சரியா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல ஒரு 15 நாள் மட்டும் அமைதியா இருந்துட்டீங்கன்னா, அப்புறம் லைஃப் ஜாலியோ ஜில்கானா தான் கவலையே பட வேணாம் மிதுனத்துக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. 2ஆம் வீட்ல உட்காந்து இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன தூங்க விடாம படிக்கணும், படிக்கணும், படிக்கணுன்ற உத்வேகம் பிள்ளைங்களுக்கு வரும். மிதுன ராசிக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கும்போதே இந்த தடவ கொஞ்சம் நான் தான் லீடரு, நான் தான் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு உங்கள்ட்ட வந்து ஒப்பிக்கிற அளவுக்கு, பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு இந்த மாசம் அப்படியே ஒரு எந்துவா சுத்திட்டு இருக்கும். அதனால அதெல்லாம் எப்பயுமே ஜூன் மாசம் எல்லா பிள்ளையும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த தடவ ஆனா மிதுன ராசிக்கார பிள்ளைங்க நல்லா இருக்கும். நெறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிப்பீங்க. சிஏ எக்ஸாம், ஆடிட்டிங் எக்ஸாம்லாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதே மாரி வெளிநாடு, வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கல்விக்கான அமைப்பு உண்டு.
சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியோட அமைப்பு. ஸோ நெறையா வந்து சொந்த பந்தங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கான அமைப்பு உங்க வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு மிதுனத்துக்கு இந்த ஜூன் மாதம். ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு உயர்வு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் நெறைய ஒரு நல்லவை தேடி வரும். நெறைய பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிற ஃபைல்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். உங்களுக்கு கீழ வேலைக்கு ஆள் போகாட்டி இனிமே போடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளும், ஒரு நல்ல கிளாரிட்டியோட கூடிய அட்வைசரும் கிடைப்பாங்க. இது ரொம்ப முக்கியம் லைஃப்ல. இது இந்த தடவ கிடைக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாரி கொஞ்சம் த்ரோட்டு, இஎன்டி கவனமா இருக்கணும். மிதுனம் இந்த தடவ. டக்குனு கோல்டு பிடிக்கிறது, த்ரோட் கட்டுறது இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாரி வயிறு கொஞ்சம் உப்புசம் மாறக்கூடிய சினாரியோ கிரியேட் ஆகும். அத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். 40 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரருக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலம். லாட்டரி சீட்டு யோகம்லாம் இருக்குன்னா பாருங்களேன். அதுக்காண்டி உடனே நம்பர்லாம் குடுங்கன்னு கேட்காதீங்க. எந்த நாட்ல இருக்கோ சில பேருக்கு உங்களுடைய தசாபுதி நல்லா இருக்கிற பட்சத்தில் ராசிநாதன் 8ஆம் இடத்த பார்வை செய்யும்போது, குரு 8ஆம் இடத்த பார்வை செய்யும்போது, சுக்கிரன் 8ஆம் இடத்த பார்வை செய்யும்போது, கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கு இந்த இவ்வளோ பெரிய வாய்ப்பான்ற மாரி, இந்த தடவ நல்லா இருக்குப்பா. அதிர்ஷ்டம் இஸ் ஈக்குவல் டூ போட்டா மிதுனம் இந்த தடவ. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. 60 தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். ஏன்னா சூரியன் தான் மருத்துவக்காரகன். நம்ம வந்து தலைக்கு மேல 15ஆம் தேதி உட்கார போறோம். இதுவரைக்கும் மெடிக்கலுக்கு விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த தடவ 15 தேதிக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகும். இருக்கிற மெடிசனை விட்டு வேற மெடிசன் ஃபாலோ பண்ணுவீங்க. கால்ல மட்டும் இந்த வெரிகோசஸ் கால் நரம்பு இழுக்கிறது பெயின் வந்துட்டு போகும். அப்படி இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் சரியான ட்ரீட்மெண்ட் பார்த்து முறையா பக்காவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பேன். ஏன்னா புதன் நரம்பு சம்மந்தப்பட்ட ஆளு. அங்க சூரியன் வரும்போது அந்த பிரச்சனை சரியா போகும். ஸோ இந்த தடவை எல்லாமே நல்லா இருக்கு. மிதுன ராசிக்காரருக்கு பெருசா நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நான் தான் சொல்லிட்டேனே. முருகன் வந்து நிக்க போறான். நெறைய பேர் மயில் பார்ப்பீங்க. அதுவும் வெள்ளை மயில்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரியான சில சினாரியோக்கள்லாம் பார்ப்பீங்க. மயில் எங்கேருந்தோ பறந்து வந்து வர்ற மாதிரியான அமைப்பு. நேர்லயும் பார்ப்பீங்க, ஃபோன்லயும் பார்ப்பீங்க. மயில் எல்லாமே ஆகாய தத்துவம். சனியுடைய காரகத்துவத்தோடு ஆகாய தத்துவத்துல இயங்கும் பஞ்சபட்சியில. அப்ப இந்த தடவ குரு மயில பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக அலை விடும். நான் இருக்கேன் என் கையை பிடிச்சுக்கொண்டு முருகன் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த மயில் பார்த்தல் என்ற நிகழ்வு கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்கள் கண்ணில் படும். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடு ஏற்றம் தரக்கூடிய வழிபாடு. அதை தாண்டி முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வருவதற்கான எல்லா விதமான முகாந்திரங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தடவை நிறைய பேர் 555 நம்பர் பார்ப்பீங்க. 555 அப்படின்ற நம்பர் அடிக்கடி உங்க கண்ணில் படும். புதுசா வாட்ச் வாங்குவீங்க இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி ஹேண்ட்பேக் வாங்கலாம்னு யோசிப்பீங்க. இது 2மே இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்கு. புதிய வாய்ப்புகளும் புதிய வரவுகளும் வரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.